அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 856. தலைப்பு பூமி பந்து தொடர் 33. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமி முழுவதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை காப்பதற்காக, அவர்கள் செய்யும் நன்மை தீமைகளை எடுத்தெழுதுவதற்காக, உயிர்களை கைப்பற்றுவதற்காக, கபரிலே கேள்விகளை கேட்பதற்காக, நல்லவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வதற்கு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, கெட்டவர்களை சபிக்கக்கூடியவர்களாக, இப்படி ஏராளமான வானவர்கள் தாராளமாக உலவி வருகின்றார்கள் இந்த பூமியில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வளமும் உயர்வுமிக்க அல்லாஹ்விடம் கூடுதல் வானவர்கள் சிலர் உள்ளனர். அவர்கள் பூமியை சுற்றி வருகின்றனர். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றும் சபைகளை தேடி வருகின்றனர். அல்லாஹ்வை போற்றும் சபை ஒன்றை அவர்கள் கண்டால் அவர்களுடன் வானவர்களும் அமர்ந்து கொள்கின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலரை தம் இறக்கைகளால் சூழ்ந்து தமக்கும் முதல் வானத்துக்கும் இடையே உள்ள பகுதியை நிரப்பி விடுகின்றனர். இறைவனை நினைவு கூறும் மக்கள் கலைந்து சென்றதும் அந்த வானவர்கள் வானுலகிற்கு ஏறி செல்கின்றனர். அப்போது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் அவர்களிடம், அவர்களை நன்கு அறிந்திருந்தும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு வானவர்கள், பூமியில் உள்ள உன் அடியார்கள் சிலரிடமிருந்து நாங்கள் வருகிறோம், அவர்கள் உன்னை தூய்மையானவன் என்று கூறி துதிக்கின்றனர். உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டும், உன்னை ஏகன் என்று கூறிக்கொண்டும், உன்னை புகழ்ந்து போற்றி கொண்டும், உன்னிடத்தில் வேண்டிக் கொண்டும் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர். அதற்கு இறைவன், என்னிடம் அவர்கள் என்ன வேண்டுகின்றனர் என்று தனக்கு தெரியாது போல கேட்கிறான். வானவர்கள், அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகின்றனர் என்பார்கள். அதற்கு இறைவன், அவர்கள் என் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா என்று கேட்பான். அதற்கு வானவர்கள், இல்லை இறைவா என்று பதிலளிப்பார்கள். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் என் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று கூறுவான். மேலும் உன்னிடம் அவர்கள் பாதுகாப்பு கோருகின்றனர் என்று வானவர்கள் கூறுகின்றனர். அதற்கு இறைவன், என்னிடம் அவர்கள் எதிலிருந்து காக்குமாறு பாதுகாப்பு கோருகின்றனர் என்று கேட்பான். அதற்கு வானவர்கள், உன் நரகத்திலிருந்து இறைவா என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். இறைவன், அவர்கள் எனது நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். வானவர்கள் இல்லை என்பார்கள். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் என் நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று கூறுவான். மேலும் அவர்கள் உன்னிடம் பாவமன்னிப்பு கோருகிறார்கள் என்றும் வானவர்கள் கூறுவார்கள். அதற்கு இறைவன், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்கள் வேண்டியதையும் அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன், அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு கோரினார்களோ அதிலிருந்து அவர்களை நான் காப்பாற்றி விட்டேன் என்று கூறுவான். அப்போது வானவர்கள், இறைவா, அந்த சபையோரிடையே அதிக பாவங்கள் புரியும் இன்ன மனிதன் இருந்தான், அவன் அவளியே கடந்து சென்ற போது அவர்களுடன் அமர்ந்து கொண்டான் என்று கூறுகின்றனர். அதற்கு இறைவன், அவனையும் நான் மன்னித்து விட்டேன். அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஆவர், அவர்களுடன் அமர்ந்திருப்பவர் அவர்களால் பாக்கியம் பெற்றவரே தவிர, அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஆவர், அவர்களுடன் அமர்ந்திருந்தவர் அவர்களால் பாக்கியம் பெறுவாரே தவிர பாக்கியமற்றவராக ஆக மாட்டார் என்று கூறுவான். இச்செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹுல் முஸ்லிமில் 5218வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, சொர்க்கத்தை பார்க்காமலேயே அதனுடைய சுபவங்கள் வர்ணிக்கப்படுவதால் அதை நாம் வேண்டுபவர்களாகவும், நரகத்தை பார்க்காமலேயே அதனுடைய வேதனை நிரந்தரமானது, கடுமையானது என்பதை நாம் உணர்ந்ததால் அதிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் போற்றி போலக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சிலாகித்து கூறுவதுடன் நாம் வேண்டுவதை கொடுப்பதாகவும் கூறுகிறான். நமக்கு மட்டுமல்ல, அந்த வழியாக போகக்கூடியவர், அதிகமான பாவங்களை செய்யக்கூடியவர், என்ன இவர்கள் சொல்கிறார்கள் என்ற அந்த சபையிலே வந்து அமர்ந்தாலும் அவர்களும் பாக்கியம் பெறுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.